போஸ். தடாசனம் செய்வதால் முதுகெலும்பு மற்றும் கழுத்து வலியை சீரமைக்கிறது. கால்கள், கணுக்கால்கள் மற்றும் முக்கிய தசைகளை வலுப்படுத்துகிறது. ஸ்னேக் போஸ். புஜங்காசனம் செய்வதால் நுரையீரல் திறனை மேம்படுத்துதல், ஆக்சிஜன் உட்கொள்ளலை அதிகரித்தல் மற்றும் சுவாச தசைகளையும் வலுப்பெறச் செய்கிறது. தனுராசனா. தனுராசனம் செய்வதால் முதுகெலும்பின் வழியாக நரம்புகளுக்கு புது ரத்தம் தருகிறது. இரைப்பை, குடல் அழுக்கு நீக்குகிறது. ஜீரண சக்தி அதிகரிக்கும், கபம் வெளியேறும். வஜ்ராசனா. வஜ்ராசனம் செய்வதால் கீழ்முதுகு தசையை வலுப்படுத்துகிறது. சாப்பிட்டவுடன் செய்யக்கூடிய ஒரே யோகாசனம் இது. எந்த வயதினரும் செய்யலாம். ராபிட் போஸ். சஷங்காசனம் செய்வதால் செரிமானம் மற்றும் நச்சுகளை அகற்ற உதவுகிறது. மென்மையான சக்தி வாய்ந்த யோகாசனம் இது. உயர் ரத்த அழுத்தம், தலைச்சுற்றல் போன்ற பாதிப்புகளுக்கு உள்ளானவர்கள் இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது. பட்டர்ஃப்ளை போஸ். பஞ்சமோட்டாசனம் செய்வதால் மன அழுத்தம், பதட்டம் மற்றும் மனச்சோர்வை குறைக்கிறது. ஓட்டப்பந்தய வீரர்களுக்கு மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு சிறந்த யோகாசனம் இது. பச்மோதாசனா. பஞ்சமோட்டாசனம் செய்வதால் உடல், மனம், உணர்ச்சி மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்துகிறது. மூளைக்கு எளிதில் ஆக்சிஜன் சென்றடைவதால் தலைவலி பிரச்சனைகள் நீங்கும். பாதஹஸ்தாசனா. பாதஹஸ்தாசனா செய்வதால் எண்ணற்ற உடல் மற்றும் மன நலன்களை வழங்குகிறது. நெகிழ்வுத்தன்மையை மேம்படுத்த உதவுகிறது. வீரபத்ராசனா. வீரபத்ராசனம் செய்வதால் உடலின் சமநிலையை மேம்படுத்தவும் சகிப்புத்தன்மையை அதிகரிக்கவும் உதவுகிறது. இதை போர் வீரர் போஸ் என்பர். டேபிள் போஸ். பர்மனாசனம் என்பது அனைத்து யோகாவிற்கும் அடித்தளமானது. முழு தசைகளையும் சமநிலைப்படுத்துகிறது. மூத்த குடிமக்களும் இதை நடைமுறைப்படுத்தலாம். எலிஃபண்ட் போஸ். இதற்கு சுழுமுனை வாசி யோகம் என்று பெயர். யானையின் தும்பிக்கை நம் தலையில் தொட்டு ஆசி வழங்கும் போது நாம் மகாலட்சுமியின் அருள் பெறுகிறோம். பேபி போஸ். சிசுபாலாசனம் செய்வதால் முதுகுக்கு ஆழ்ந்த இளைப்பாறுதல், மலைச்சிக்கலை போக்குகிறது. நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துகிறது. கரவொலி எழுப்பி குழந்தைகளை உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம்.